சண்டேனா ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் ஸ்பெஷல் இருக்குங்க வீட்டில். இன்றைக்கி வந்து கவினுக்கு பிடிச்ச வஞ்சர மீன் ஃப்ரையும் மத்தி மீன் குழம்பும் தாங்க வச்சுருந்தேன். மதியானம் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கவினப்பாவும் நானும் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். வாழையார் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour தாங்க டிஸ்டன்ஸு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க அங்கே போக வேண்டியது ஒரு வேலை இருந்துச்சு. அதுக்காக நானும் அவரும் தான் வண்டியில் போயிருந்தோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து செமையாக இருந்துச்சுங்க. மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஆனால் நல்ல வேளை மழை வரல. அந்த வாழையார் செக் போஸ்ட் தாண்டினுமே பார்த்திங்கன்னா நிறையா வந்து லாட்ரி சீட் கடை தாங்க இருந்துச்சு. அதை பார்த்தா ஒரு லாட்ரி சீட் கிராமம் தான் சொல்லணும், அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. மக்கள் வந்து உழைப்பை நம்புகிறாங்களோ இல்லையோ அதிர்ஷ்டத்தை வந்து ரொம்ப நம்புகிறாங்கன்னு சொல்லி இதிலேருந்தே தெரிஞ்சிருச்சுங்க. கவின் வந்து இந்தியா வந்ததுலேருந்து வெளியிலே வரதில்லைங்க. கேட்டால் வெயில் அடிக்குதுமா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே தான் அவனை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்படியே வந்து சாந்தி கீர்ஸில் போய் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு போயிட்டோங்க. சாந்தி கீர்ஸை பொறுத்தளவுக்கு பெட்ரோல் வந்து குவான்டிட்டிலேயும் வந்து சூப்பராக இருக்குங்க. அதனால் எப்போவுமே வந்து நாங்கள் இங்கே தான் பெட்ரோல் ஃபில் பண்ணுவோம். அதை விட வந்து இங்கே விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து செம சூப்பராக இருக்குங்க. நாங்கள் போகிறப்ப அது தீர்ந்துருச்சுங்க ரொம்ப லேட்டானங்காட்டி.